வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்லு. இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுமா? பேனாயில வேற ஏதாவது பேசுமா? டாய்லெட். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊதுற வரைக்கும் அவரும் போக மாட்டான். கொஞ்சம் அழகாக ஏன் தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷ மாதிரி இருந்தியா? இல்ல. ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். வர்றேங்க. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோன்ட்டு பேச மாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காகத்தான். உன்னை தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துப்புவோம்? என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துக்கங்க. உட்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி படுத்திருக்கா என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி. ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ, காட்டாடி பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா, இவன் உயிரை பலி கொடுத்தாவது உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போறேன்? கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டு வெட்டுறாங்க, கூடிய வச்சு கப்புன்னு வெட்டுறது.